இந்த விடயங்கள் பேசப்பட்டது. இதிலே முகநூலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்று உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்ட தலைவரால் கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றது என்றால் பேஸ்புக் தலைவரால் தான் கட்டுப்படுது. அதாவது மார்க் ஜக்கர்பர்கோடு தான் இதை கட்டுப்படுத்தலாம். ஏனென்றால் ஒரு சிலர் போலியான முகநூல் கணக்குகளை ஏற்படுத்தி ஒரே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதில் நான் சில இடங்களில் நான் உண்மையிலே மார்க் ஜக்கர்பர்க்கு நேரடியாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட பேஸ்புக்கு நேரடியாக சில விஷயங்கள் நாங்கள் நினைத்திருக்கிறோம். குறிப்பாக இதில் நான் காட்டலாமன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த முகநூல் கணக்குகளை ஒரு சிலர் திறந்து இப்போ உதாரணமாக இப்போ என்னுடைய ஒரு பதிவு ஒன்றை நான் முகநூலிலே பதிவிட்டால் உடனடியாக கீழே அது சம்பந்தமாக சில கருத்துக்களை பதிவிடுறதுக்கு சிலர் முகநூல் கணக்குகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஒன்று காட்டுறேன், 14 நண்பர்கள், அவ்வளவுதான், பேரும் இல்லை ஒன்றும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா 90 நண்பர்கள், பேர் கோபினா கோபி, சரியா? இது குரு குலசிங்கம். நீ அடுத்து சும்மா அப்படி கணக்கு இருக்கு. இப்ப நாங்கள் இது சம்பந்தமாக பேர்களை நான் குறிப்பிடத்தேன். இது ஒரு திட்டமிட்ட ஒரு குழு. சில நேரங்களில் எங்களுடைய சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது சில பதிவுகளை போட்டால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான ஒரு 20 கமெண்ட்ஸ் போடுவார்கள். அதே இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக வரும். இதிலே கூடுதலாக என்னை தாக்கிதான் நீங்களும் பார்த்துருக்கீங்க வரும். ஆனா இதெல்லாம் எனக்கு விருப்பம். உண்மையிலே சில நேரங்கள்ல ஒரு என்னை விமர்சிக்காம போனா ஒரு 10 நாளைக்கு எனக்கு ஒரு கவலை வரும். ஏனென்றால் என்னடாப்பா நம்ம பற்றி ஒரு காய்க்கிறாங்கன்னா விமர்சனம் தான் வளர்ச்சிக்கான காரணம். மாவட்ட கிளையில கட்சி உறுப்பினர்கள் இப்படியான கீழ்த்தனமான செயல்பாடுகள் ஈடுபடுறது. கட்சி உறுப்பினர்கள், கட்சி என்று சொல்லிக் கொண்டு சில உறுப்பினர்கள் செயல்படல, ஆனா கட்சியில் இருக்கிற அங்கத்தை அப்படியான செயல்பாடு ஈடுபடுறதை நாங்கள் தவித்துக் கொள்ள சொல்லியிருக்கிறோம். அப்படியான ஈடுபட்டவர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து கொண்டு வரீங்க. போலி மோதலை பத்தி நீங்க கதைக்கிறீங்க. ஆனா கூட கட்சிக்குள்ள உள்ளவர்களே உங்களை தாக்கியோ இல்ல இன்னொரு தாக்கியோ இது செய்தோ உங்களுக்குள்ளே அந்த இது நடந்து என்னென்றால் இதிலே ஜனநாயக கட்சி ஜனநாயக ரீதியான விமர்சனங்கள் முன்வைப்பதற்கு சகலருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது. நாங்கள் முடிந்த வரைக்கும் அந்த விமர்சனங்களை கட்சிக்குள்ளே வைத்திருந்தால் நல்ல. ஆனா சில விடயங்கள் கட்சிக்கு வெளியிலே போகின்றது. அதை நானும் ஏற்றுக்கொண்டேன். அதிலே கௌரவ பாராளுமன்ற சிறுநேசன் சம்பந்தமாக எதுவும் பேசப்படவில்லை. ஆனால் அரியநேந்திரன் அவர்கள் கட்சியிலே நீக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் வகையாக மாவட்ட கிளையிலே கடிதம் வழங்கியிருக்கிறார்கள். இனி வருங்காலங்களில் கட்சி நிகழ்வுகளிலே அரியநேந்திரன் அவர்களை கட்சி உறுப்பினர் என்ற வகையில் அவர் பொதுவான நிகழ்வுகள் வரலாம் போல அதை நாங்கள் தடை செய்ய அதிகாரமில்லை. ஆனால் கட்சியிலிருந்து ஒரு நீக்கப்பட்டவராக அவரை நாங்கள் கருத வேண்டும் என்றது அரசியல் குழுவை சொன்ன செய்தியை நாங்கள் இங்கே சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே அது சம்பந்தமாக பேசுகிறோம். இன்றைய தினத்திலிருந்து சட்டபூர்வமாக அரியநேந்திரன் அவர்கள் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இன்றைய தினம் இல்லை, அவர் நீக்கப்பட்ட தேதியிலிருந்தே நீக்கப்பட்டவர். மீண்டும் ஒரு முறை, அதாவது சிலருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். அவர் தனக்கு கடிதம் கிடைக்கல அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்படி என்று சொன்னார். அது அவர் கட்சியோட பார்க்க வேண்டிய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த அளவில் கட்சியால் எங்களுக்கு தகவல் தந்திருக்கிறார்கள். அவர் கட்சியில இல்லை என்பது அது இப்ப இல்லை. அது அந்த கடிதத்துடைய திகதி நாளைக்கு போன வருஷம் தேதியில தான் அந்த கடிதம் இருக்கின்றது. உதாரணங்கள் அந்த கடிதத்துடைய திகதி நாளைக்கு 30/12/2024 கடிதத்துடைய பிரதியொன்று அவருக்கு அனுப்பினது பிரதியொன்று எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். மட்டக்களப்பு கட்சி உறுப்பினர்களை பொறுத்தளவிலே அவர் என்ன சொல்றாருன்றது எங்களுக்கு தேவையில்லை. கட்சி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. அவர் ஏற்கனவே 1 வருஷம் முதலே நீக்கப்பட்டவர், 1 வருஷத்துக்குள்ள கூட. அந்த வகையில் இது இதை வைத்துக் கொண்டு சில அரசியல் குழப்பங்கள் கட்சிக்குள்ள ஏற்படுத்த முயற்சிருக்கிறவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சி நிகழ்வுகள் அவர் போகலாம். அவர் ஒரு ஜோசப் ஐயா அவர் போகலான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லாது. எவரும் பெறலாம் போகலாம். ஆனா கட்சியில ஒரு தயார்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள் இருந்தது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்பால் சென்று அவரை கட்சியில் இன்னும் சில முக்கிய உறுப்பினர்கள் அழைக்காமல் கட்சியின் நிகழ்ச்சிகளுக்கு அப்பால் சென்று அவரை அழைத்து கௌரவப்படுத்த முயற்சி எடுத்ததாக சிலர் கருதுகிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் அது ஒரு நடந்த விடயம் சம்பந்தம் வேற மாறுபட்ட கருத்து இருக்குன்னு. அப்ப இது சம்பந்தமாக நாங்கள் அரசியல் ஆராய்வதை விட இனி வரும் காலங்களில் அப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும்.